வியட்நாமில் இருக்க பியூகாக் அப்படிங்கிற ஒரு அழகான தீவில் இருக்கும். யூரோப்புக்குள்ளே போகிற மாதிரி எஃபெக்டாக இருக்குது. இந்த தீவுக்கு வியட்நாம் விசா தேவையில்லைன்னு சொன்னா வணக்கம். Yes, that's it. Yeah, I'll show you. Yeah, you know இந்த மாதிரி படுக்க வச்சு அமுச்சுட்டுறாங்க. இப்போ ட்ரோன் விட்டு போட்டோ எடுப்பாங்க பாருங்க. இங்க பாருங்க ரொமான்ஸா. அவங்களுக்கு பண்றது கிரேசி, நமக்கு இவங்க இந்த மாதிரி பண்றவங்கள வீடியோ எடுக்கிறது கிரேசி. அப்படி ஹலோ பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாட்டிருக்கு. இந்த துருப்பிடிச்ச கம்பியெல்லாம் அப்படியே வெளியே போயிடலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூரோட சீசன் 3ல் இருக்கோங்க. வியட்நாமில் இருக்க பியூகாக் அப்படிங்கிற ஒரு அழகான தீவில் இருக்கோம். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஐலண்ட் ஹாப்பிங் பண்ண போகிறோங்க. அதாவது பியூகாக்கு கீழே நிறைய குட்டி குட்டி அழகான தீவுகள் இருக்குது. அந்த பேரே எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது பாருங்களேன். பியோம் ஐலாண்ட், கேம்கி ஐலாண்ட், மேருத் ஐலாண்டு. ஸோ இந்த ஐலாண்ட் எல்லாமே போகிறோம் இப்போ ஸ்பீட் போட்டில். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா நம்ம சொந்தமாக போக முடியாது, பேக்கேஜ் டூர் தான் எடுத்தாகணும். ஸோ நேற்றே நான் புக் பண்ணிட்டேன். 6,50,000 ரூபாங்க. 50,000 வியட்நாம் டாங்க. அதாவது இந்தியன் மணிக்கு வந்து 2,200 ரூபா வருது. ஸோ இதில் நம்ம ஹாஸ்டல்லையே வந்து பிக் பண்ணிப்பாங்க வண்டியில். அப்புறம் அந்த பயர் போயிட்டு ஸ்பீட் போட்டில் 3 ஐலாண்டையும் சுற்றி காட்டி ஈவினிங் வந்து 5 மணிக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. மணி இப்போ 8:45 வரேன்னு சொல்லியிருக்காங்க. லஞ்ச் இன்க்ளூடடு, ஸ்னார்க்கெல்லிங்கு, அப்புறம் அந்த லைஃப் ஜாக்கெட்டு, மாஸ்க்கு எல்லாமே இன்க்ளூடடு. இதான் நினைக்கிறேன் நம்ம பிக்கப் வேனு. Yeah, 4 island speed boat tour. exactly. So I'm come here to pick you up. Yeah. This way, bro. Change your dry clothes after swimming, you know. No problem. Take care. Be here. Yeah, I'll sit here. Okay, thank you. ஆக்சுவலாக நம்ம மட்டும் இல்லைங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4-5 பேர் பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த பயருக்கு போவாங்க. அங்கே ஒரு இடத்துல நிறுத்தியிருக்காங்க ஆளுகளெல்லாம் பிக்கப் பண்ணுறதுக்கு. நிறைய இந்த மாதிரி வேன்ஸ் வருமாட்டிருக்கு பிக்கப் பண்ணி பல்வேறு இடத்துல. இங்கே வந்து அசம்பிள் ஆகி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அங்கே பெரிய கடை இருந்தது, அங்கே போனால் ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன பேக்கரி இருந்தது. அங்கே போயிட்டு ஒரு ப்ரெட்டு மாதிரி இருந்தது, பைனாப்பிள் ப்ரெட்டு. அதை வாங்கி சாப்பிட்டு ஒரு காஃபி, ஹாட் காஃபி வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவே பார்த்தீங்கன்னா 30,000, அதாவது 100 ரூபா ஆகிப்போச்சு. எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து 20 நிமிஷம் போனோம்னா பயர். அப்புறம் அங்கேருந்து ஸ்பீட் போட் பிடிச்சி ஒவ்வொரு தீவாக போக வேண்டியதான். பார்ப்போம். அதாவது தாய்லாண்டில் தீவுகள் பார்த்துருக்கோம், ஃபிலிப்பைன்ஸில் ஏகப்பட்டது பார்த்தாச்சு, மலேசியாவில் பார்த்துருக்கோம். வியட்நாம் இந்த மாதிரி ஐலாண்ட் ஹாப்பிங் தீவுகள் வந்து தாவறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு சொல்லணுன்னு இருந்தேன். இந்த பியூகாக்கு டைரெக்டாக இந்தியாவிலேருந்து ஃப்ளைட் இருக்குங்க. இந்த வியட்ஜெட் ஏர்னு சொல்லிட்டு வியட்நாமீஸ் லோ காஸ்ட் ஏர்லைனு. அவங்க வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது வியட்நாமோட முக்கியமான இது ஹனாய், ஹோச்சிமினுக்கெலாம் ஃப்ளைட் இருக்குது. பியூகாக்லேருந்தும் மும்பை, டெல்லிக்கு மட்டும் டைரக்ட் ஃப்ளைட் விட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாளில் பெங்களூர்லேருந்தே டைரக்ட் ஃப்ளைட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் பெங்களூரில் ஏறினா 4 மணி நேரத்தில் இந்த தீவுக்கு வந்து இறங்கிடலாம். புக்கெட் மாதிரியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு 4 மணி நேரத்தில் பெங்களூர் வந்துடலாம். ஃப்ளைட் டிக்கெட்டு ரொம்ப சீப்பாக விடுவோம். ஆஃபரில் பிடிச்சா 10,000 to 12,000 ரூபாய்க்கு ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வரதுக்கே கிடைக்கும். பயர் பக்கத்தில் வந்துட்டோம். என்னங்க இது ஏதோ யூரோப்புக்குள்ளே போகிற மாதிரி எஃபெக்டாக இருக்குது. இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி கட்டி விட்ருக்காங்க. செமையாக இருக்குல்ல? யூரோப்பு ஏதோ துபாய்க்குள்ளே போகிற ஃபீல். ஒரே மாதிரி கட்டியிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆட்ட. இந்த இடமே இந்த தீவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. பயருக்கு வந்துட்டோங்க, இறங்க வேண்டியது தான். ஒருக்கு நடந்து அந்த பயரை கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக இந்த 4 ஐலாண்டு ட்ரிப்பே ஸ்லோ போட்டும் இருக்குது, ஸ்பீட் போட்டும் இருக்குது. ஸ்லோ போட்டு 1,800 ரூபா, ஸ்பீட் போட்டு 2,200 ரூபா, 400 ரூபா ஜாஸ்தி. நான் ஏன் ஸ்பீட் போட் புக் பண்ணேன்னா, அந்த ஃபிலிப்பைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. உங்களுக்கு ஒரு ஸ்பீட் போட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ட்ரிப்பு. எல்லாம் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்களாட்டிருக்கு, பேரெல்லாம் ஃபில் பண்ணி. இதான் இந்த பயர். சரி, இந்த தீவுக்கு வியட்நாம் விசா தேவையில்லைன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? நம்புவீங்களா? சாரி, உண்மையாலுமே தேவையில்லைங்க. இந்த பியூகாக் தீவுக்கு மட்டும் இங்கே ஏர்போர்ட் இருக்கு. ஃப்ளைட்டும் இங்கேருந்து இந்தியாவிலேருந்தே டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது, மும்பையிலேருந்தும் டெல்லியிலேருந்தும். இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஏர்ஏஷியாவோ இல்லை ஃப்ளை ஸ்கூட்டோ பிடிச்சி சிங்கப்பூரோ இல்லை குலாலம்பூர் வழியாகவே வரலாம் இந்த தீவுக்கு. அதாவது இந்த தீவுக்கு டைரெக்டாக நீங்கள் லேண்ட் ஆகி இங்கேருந்து மறுபடியும்
வேறு நாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வியட்நாம் விசா தேவையில்லை. நீங்கள் ஆன்லைனில் இ விசா நம்மளே கொடுத்துருப்போம், இ விசா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு, அது தேவையில்லை. விசா ஃப்ரீ ஆன் அரைவல் ஃபார் 30 days கொடுக்குறாங்க பியூகாக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இறங்குனீங்கன்னா என்ன, அந்த விசா வாங்கிட்டு நீங்கள் மறுபடியும் மெயின்லேண்டு போக முடியாது. அதாவது ஹோச்சிமின் சிட்டியோ ஹனாயோ இந்த தீவுலேருந்தே வெளியே போக முடியாதுன்னு வைங்களேன், பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த தீவில் மட்டும் ஒரு 5 நாளோ 6 நாளோ இல்லை எத்தனை நாளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, வந்து பணமும் கட்ட தேவையில்லை. ஃப்ரீயே விசா ஆன் அரைவல், ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருக்கலாம். இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே ₹1 கூட செலவு பண்ணாமல் விசாவுக்கு வரக்கூடிய தீவு இதுதாங்க. ஏன்னா மலேசியாவுக்கும் இ விசா அப்ளை பண்ணணும், அதுக்கு பணம் கட்டணும். தாய்லாந்து ஆன் அரைவல் தான், பட் ஆனால் 2000 பட் கட்டணும். வியட்நாமுக்கு $25. இங்கே மெயின்லேண்டு வரதா இருந்தால் கம்போடியா, லாவோஸு, பர்மா எல்லாத்துக்குமே வந்து இ விசாவாக இருந்தாலும் சரி ஆன் அரைவலாக இருந்தாலும் சரி காசு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஒரே பியூகாக் தீவுகள் மட்டும்தான் ₹1 செலவு விசாவுக்கு இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப போகலாம். இன்றைக்கி என்னென்னா நம்மளோட குரூப்பில் வந்து ஒரு ஃபாரினர் இல்லைங்க, நான் மட்டும்தான் ஃபாரினர், மற்ற எல்லாமே லோக்கல் வியட்நாமீஸு. அதனால் என்ன பிரச்சனைனா கைடு வந்து எல்லாத்துட்டையும் லோக்கல் லாங்குவேஜில் தான் பேசுகிறாரு. ஒவ்வொருத்தையும் நம்ம அவர்கிட்ட கேட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது. பட் அது வேறு வழி கிடையாது, மெஜாரிட்டிக்கு தானே அவங்க இது பண்ணுவாங்க. நம்ம குரூப் எல்லாம் ஒன்று சேர்க்குறாரு வியட்நாமீஸில் சொல்லி. Our boat number 6 over there, please. ஓகே போகலாம். இந்த ட்ரிப்புக்குரிய ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதுவும் ஓகே தான். வியட்நாமீஸில் போட் நம்பர் 6 ஆமாம், அங்கே போய் ஏற சொல்கிறாரு. வந்து சில பேர் கேட்டிருக்காங்க, என்ன குமார் எப்போ பார்த்தாலும் ஒரே பீச்சையும் தீவியும் காரிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த சீசன் 3 வந்து பீச்சஸும் ஐலாண்ட்ஸும் தாங்க, அப்புறம் அதை தானே காட்ட முடியும். ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு ட்ரிப் ஒவ்வொரு மாதிரி. ஓப்பனாக மனசை திறந்து வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிக்கும். பழசையே நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி ஒரே மாதிரியே எல்லாமே இருக்க முடியுமா சொல்லுங்கள். போட் நம்பர் 6. ஓகே, தேங்க்யூ. வந்து விட்டோம். ஸ்பீட் போட்டு பட்டைகளை போகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, யா ஐ வில் கம் தேர். கிளம்பி விட்டோம் டே ட்ரிப்புக்கு. பாருங்க, இந்த மாதிரி பேண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இந்த கம்பெனின்னு தெரியறதுக்காக. நம்ம போனதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் இருந்து வருவாங்கல்ல, அப்புறம் ஆளுக்கு கலந்துடக்கூடாது, மாறி ஏறிக்கூடாது போட் அப்படிங்கிறதுக்காக நம்ம கம்பெனிக்காக இந்த பேண்டு. பாருங்க என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்னு. நம்ம பிலிப்பைன்ஸ் போகிற ட்ரிப்பில் போட் ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. இது வந்து சும்மா பெரிய இன்ஜின். ஸோ இந்த தீவு பக்கத்தில் நிறுத்தியிருக்காங்க. என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பெரிய போட் அங்கே நின்றுட்டுருக்கு. ஏதோ வியட்நாமீஸில் சொன்னார், எல்லாம் இறங்குற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. என்னன்னு தெரியலையே. நம்ம நின்றுருக்கார். ஹலோ, என்னங்க சி வேர்ல்டு நமஸ்தே. நமஸ்தேன்னா ஹிந்தியில் போட்டிருக்காங்க. Yeah, so right here they have the service for the person, people who want to try to dive in. Sea walking. Sea walking. Okay, got it. Yeah, on this place. No, anyway, not going to take that. So, thank you. Okay. You go around. Yeah. இதுக்கு பேர் வந்து சீ வாக்கர் அப்படின்னு சொல்றாங்க. சீ வாக்கர்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலையில ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு அங்க பாருங்க சிலிண்டர்லாம் இருக்கா, இதெல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி நடக்கலாம். மீன்கள் அந்த பவளப்பாறைகளோட அப்படி நடந்து போய் பார்க்கறது தான் வந்து சீ வாக்கர்னு சொல்லுவாங்க. அது பேக்கேஜில் இன்க்ளூட் கிடையாது. ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த போட்டை வச்சு பண்ணுறாங்க இந்த விஷயத்த. ஸோ நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா பணம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு $50 பக்கம் வருது. பணம் கட்டி நம்ம வேணும் எடுத்துக்கலாம். பாருங்க செமையாக இருக்குப்பா. எவ்வளோ பெரிய கேபிள் காரு போயினே இருக்குது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அங்கே தாண்டி போயிட்டே இருக்குது. நான் இது கடைசியாக பண்ணுவாங்கன்னு நினச்சது. இன்க்ளூட் போட்டிருந்தது வேணும்னா பணம் கட்டிக்கலான்னு. பட் ஆனால் நான் கடைசியாக பண்ணுவாங்கன்னு நினச்சேன். எடுத்த உடனே இந்த வேலையை காட்டிட்டாங்க. ஹலோ, டைவர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. நமஸ்தே. வணக்கம் 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 வணக்கம். மும்பை டெல்லியிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் வர்றங்காட்டி எல்லாம் வந்து ஹிந்திக்காரங்க தான் மோஸ்ட்லி இங்கே வந்திருக்காங்க. அதனால அப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லை நம்ம தமிழ் அப்படின்னு. ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, சென்னை. ஒன்லி வணக்கம். Vanakkam. Yeah, vanakkam. You say vanakkam. Vanakkam. Yes, that's it. Nói gì vậy? India does not only have one language. India there are a lot of language. Our language Tamil. Anh là Ấn Độ, nói language là gì? Yeah. We are India, but our language is the best language in the world. Tamil. Yes. Where you from? Tamil Nadu. Tamil. Yes, Tamil. Vanakkam. I don't know. பாத்தீங்களா, இந்தியானாலே ஹிந்தி தான் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் இந்த பேக்கேஜ் டைவிங் பேக்கேஜ் செலக்ட் பண்றாங்களோ அவங்கள அப்படியே ஹெல்ப் பண்ணி அப்படியே கூட்டிட்டு போய் நடக்க வச்சு கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கு தான் இது.
பாருங்க இந்த சிலிண்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் தலை மேலே மாட்டி விட்டுருவாங்க. அதாவது மாட்டிவிட்டு அப்படியே இறக்க வேண்டியதான் கீழே. ஆனால் என்ன மினிமம் வந்து $40 ஸ்டார்ட் ஆகுது. 2-3 விஷயம் வச்சுருக்காங்க வித்தியாசமாக. நீங்கள் சிலிண்டர் மாட்ட தேவையில்லை. அந்த டைவிங் செக்டர் மாதிரி இருக்க பார்த்தீங்களா, அவங்க சிலிண்டர் வச்சுப்பாங்க. நம்ம வந்து அந்த தலையில் வந்து அந்த ஹெல்மெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் மாட்டிட்டு அதில் வந்து அந்த இந்த கனெக்ஷன் சிலிண்டரோட கனெக்ஷன் அதில் இருக்கும். ஸோ நம்ம அது வழியே மூச்சு விடுவோம். இந்த சீ வாக்கர் பண்ணாதவங்களையெல்லாம் அடுத்த போட்டில் ஏற்றுறாங்க. அந்த போட்டு வேறு எதுக்கு மறுபடியும் போய் கூப்பிட்டு வர மாட்டேங்க ஆளுகளெல்லாம். ஸோ அதனால் இந்த போட்டில் ஏற சொல்லிட்டாங்க. இங்கே சர்வீஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. கிளம்பிட்டோம். சீவாக்கருக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். பாய். என்ன அழகாக ஒரு போட்டை வச்சுட்டு சீவாக்கர் வச்சு சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். நம்ம போட்டில் வந்த பாதி பேர் சீவாக்கர் போயிட்டாங்க, மிச்ச பேர் தான் போயிட்டுருக்கோம். ஹலோ ஹலோ. ஃபுல் ஸ்பீடு. முதல் தீவான பேருத் தீவுக்கு போயிட்டு இருக்கோங்க. அதாவது எக்ஸ்டர்னல் மைக் இல்லாதங்காட்டி இந்த சவுண்டில் உங்களுக்கு கேட்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சத்தமாக பேச வேண்டியது இருக்கு. செம்மையா இருக்கு, பயங்கர ரஃப்பா இருக்கு. நடந்து போய் காட்டலான்னா உங்களுக்கு காட்டவே முடியாதா இருக்க. முதல் தீவான பேருத் வந்தாச்சு. ஃபுல்லா நடந்தாச்சு, கம்ப்ளீட்டா நடந்தாச்சு. வந்துட்டேங்க. அப்பா. Okay, good. ஓகே, தேங்க்யூ. வந்தாச்சு முதல் தீவான பேருத். வர்றதுக்குள்ள சும்மா கம்ப்ளீட்டா நடந்தாச்சு. பாருங்க போட்டு மறுபடியும் கிளம்பிடுச்சு. ஏன்னா அந்த சீ வாக்கிங் போறாங்கல்ல, அவங்கள மறுபடியும் கூட்டிட்டு வர்றதுக்காக இங்கே ஒரு ஆர்கனைஸ்டா பக்காவாக தான் பண்றாங்க, பிளான் பண்ணி. ஆஹா, இங்க ஒன்று ஏதோ வந்திருக்காங்க. ஓஷியன் பேர்ல் ஐலாண்ட். பேர்ல் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க பியூக்காக்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே வந்து பேர்ல் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸ். நிறைய இங்கே வந்து கடல்லேருந்து முத்து எடுத்து ப்ராசஸிங் பண்ணுறாங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே இருக்குது. ஸோ இங்கேருந்து ப்ராசஸிங் பண்ணி உலகம் ஃபுல்லாக நிறைய இடத்துல முத்து வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து பேர்ல் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, உள்ளே வந்துட்டோம். இந்த பக்கம் ஒரு சூப்பர் பீச் இருக்குது, அப்படியே பார்க்கலாம். ஆனால் செம்ம ரஃபாக இருக்குங்க தண்ணி. பா கடல். ஓ, ஃபோட்டோ செஷன் போயிட்டு இருக்குது. பயங்கர கமர்ஷியலாக இருக்குது பீச்சு. ஆனால் சான்ஸே இல்லை, பயங்கர ரஃபாக இருக்குது. கீழே இறங்கக்கூடாது இருக்குதுங்க, பீச்சே இல்லை. ஓகே, நோ ஸ்விம்மிங், வெரி ரஃப். சி அந்த மாதிரி ஒரு லவ் சிம்பிள்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே போய் பார்ப்போம் அந்த பக்கம். வியட்நாமீஸும் இந்த கொரியா, சைனீஸ், பிலிப்பைன்ஸ் மாதிரி தாங்க. பயங்கர கிரேசியான ஆளுங்க. விதவிதமாக வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறதுல கில்லாடிங்க. அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ. வாவ், பாருங்களேன், ஜாலியாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதெல்லாம். இந்த மெயினாக இந்த ஐலாண்டே வந்து இந்த ஃபோட்டோ செஷனுக்கு தானே இருக்குது. அங்கே பாருங்க ஹெமாக்கு, அங்கே வந்து ஊஞ்சல், அந்த பக்கம் லவ் சிம்பிள், இந்த மாதிரி எல்லாம் போட்டு வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் இந்த தீவாட் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். இந்த பேக் ட்ராப்பில் கப்புள்ஸாக வந்தால் ஜாலியாக அப்படியே இந்த பக்கம் ஒருத்தருக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சாமி, இன்னைக்கு இது ரஃப்பாக இருக்குதியா.
நம்மளே வந்து ஊஞ்சல் அடிப்போம். அடித்தடு மாதிரி கீழே விழுந்தா அப்படியே தண்ணியில போக வேண்டியதான். ஆழமா தான் இருக்கு இங்கேயே. தண்ணி கலர் வந்து ஓரளவுக்கு ஓகேங்க. ஆனால் இந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ தாய்லாந்து புக்கட் அளவுக்கோ இல்லை பிலிப்பைன்ஸ் நம்ம பார்த்து போச்சுன்னா வேற லெவல். அந்த அளவுக்கு இல்லை சீரியஸா. பட் ஓகே, நல்லா இருக்கு. கம்ப்ளீட்டாக நனைஞ்சிருச்சு. டன். ஓய்யோ, என்னமா இருக்குது ரொம்ப சான்ஸா இல்லை. பயங்கரமா இருக்கு. ஆள நேற்று பார்த்தா அமைதியா இருந்தது, இந்த நிக்கிறதா இந்த காட்டுது. வருது, வெயிட் பண்ணுவோம். சூப்பர்ல. அப்பா முடியலப்பா சாமி, போலாம்ப்பா. அல்டிமேட். அரே சாமி, சூப்பர்ப்பா, செம்ம என்ஜாய்மெண்ட். நம்ம கைடு வேற கூப்பிடுறாரு, இப்போ என்னன்னு கேட்போம். We have photographer over there. Okay. 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 Let's come there, huh? Yeah. Yeah, we have a good camera for you. ஃபோட்டோலாம் ஃப்ரீயாக எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் போட்டு வச்சிருப்பாங்க. நான் வேணும்னா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். பட் பிரிண்ட் எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? பட் ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சூப்பராக ஃபோட்டோ இருந்ததுன்னா காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. ஸோ இது ஒரு வித்தியாசமான பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கலாமே. எல்லா வகையிலையும் எப்படியாவது வந்து டூரிஸ்ட் மணி ஏர்ன் பண்ணுறது தான் இது. ஒரு இடம் அட்டகாசமாக. இந்த பீச்சோட அந்த தண்ணி கலர் ஆவரேஜ் தான். பட் இந்த அலைகளை அடிக்கிறதும் அந்த இடமும் சூப்பராக இருக்கு. அவ்வளோதாங்க, முதல் ஐலாண்டு பேன் ரூட்லேருந்து கிளம்பியாச்சு. நம்ம கைடு வேறு அப்படியே ஸ்பீக்கர் வச்சு எல்லாரையும் நம்ம ஆளுகெல்லாம் வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு. இங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்க மாட்டிருக்கு, வேணும்னு ஆடலாம். அங்கே பாருங்க, இது நடந்துட்டு இருக்குது, பாராசைலிங்க. அடுத்த தீவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நமக்காக பண்ணுறாங்க பாருங்க. இந்த கேக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்மளோட டூரிஸ்ட்டை வந்து படுக்க வச்சு ட்ரோன் விட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது எப்படி படுக்கணும்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நான் பண்ண போகிறதில்ல, எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இதில் ஃபுல்லாக வந்து இவங்க எல்லாம் கொஞ்சம் கிரேசியாக நாளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அதனால் இந்த மாதிரி படுக்க வச்சு அமுச்சுட்றாங்க. இப்போ ட்ரோன் விட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க பாருங்களேன். இங்கே பாருங்க, ட்ரோன் போகுது பாருங்க மேலே. அங்கே போய் போஸ்ட் கொடுக்கணுமாமா. அந்த போஸ்ட் கொடுக்குறதெல்லாம் சொல்லி கொடுத்தாருங்க அநியாயத்துக்கு. என்னென்ன பண்ணுறாங்க பாருங்களேன் டூரிஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்காக. அடுத்த போஸ் இந்த வீடியோஸ் நமக்கு அமுச்சு விட்ருவாங்களாட்டிருக்கு பின்னாடி. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு இங்கேருந்து வியட்நாமீஸில். என்னென்ன பண்ணுறாங்க, ஒன்று முடிஞ்சது அடுத்தவங்களை அமுச்சு விட்றாங்க. எஸ், நம்மளே நகர்த்திட்டு போகிறது வேற. இங்கே பாருங்களேன், சின்ன குழந்தை மாதிரி ஒரு நூலில் வந்து இதை கட்டி விட்டு கைக்கு கட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்கிறாங்க. ட்ரோன் பறந்துட்டே இருக்குது. அடுத்த ஆள் ரெடி 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 ரெடி. கிளாஸ் எல்லாம் போட்டுக்கணுமாங்க போஸ் கொடுக்கறதுக்கு. ஏன்னா சூரியன் மேலே ஸ்ட்ரைட்டாக அடிக்குதுல்ல, அதுக்காக. அடுத்த ரெடி கிளம்பிட்டாங்க. இந்த அம்மா பயங்கரமாக போஸ் கொடுக்குறாங்கப்பா. அவ்வளோதான், முடிஞ்சுது. ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சிட்டாங்க. பாருங்க, கேக் போட்டில் ஏற்றுறாங்க. அடுத்த இடத்துக்கு கூட்டி போய் ஃபோட்டோ எடுப்பாங்க நினைக்கிறேன். கொடுமை, பயங்கர கமர்ஷியலாக பயங்கர இதுவாக இருக்குது. அப்படியே உள்ளே போய் உட்காருவோம். அடுத்த இடத்துல லஞ்ச். ஓகே ஓகே. யா 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 போன தடவை சொல்லியிருந்தேன் மேரூப் போனாங்க. ஆக்சுவலாக அது மேரூப் கிடையாது, இது ஓஷன் பேர்ல். இங்கே இது வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ்க்காக வந்துருக்கு. நம்ம மெயினாக போகிறது அடுத்தது மேரூப். அங்கே தான் லஞ்ச் இருக்கிறாங்களே. இது என்னன்னே புரியலையே. இது This the local shell. Local shell. Okay. Yeah. Okay. Yeah, I'll show you.
Yeah, you know, the captain they bought from the drivers Okay. to sell for our guests, including you. Okay. To try the first time when you come to this island. Okay. To try this one. Yeah, local shell. Local shell. Yeah, we call this ngọc nữ. Ngọc nữ. Nominal. Ngọc nữ. Okay, well, what is the speciality? Look like beautiful girl, you know. Beautiful girl. No Okay. name in- Sorry. Are you sure? No, no, it's okay. Okay, thank you. எல்லாமே காசு தான், ஃபுல் கமர்ஷியல். இங்கே வியட்நாமை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வழியெல்லாம் காசு இது பண்ணலான்னு பண்ணி வச்சிருக்காங்க. இது பாருங்க, இதையும் காட்டி விற்கிறாங்க பாருங்க. அடங்க பக்கத்தில் தாங்க இருக்குது. ஒரே நிமிஷத்தில் வந்துட்டோம் மேரூப் ஐலாண்டு. பார்ப்போம் சீ ஃபுட் லஞ்சுன்னு போட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு சூப்பராக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். பிலிப்பைன்ஸ் ட்ரிப்புக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இங்கே எல்லா இடத்துலையும் நிறைய இருக்காங்க ஆளுங்க, கமர்ஷியலாக இருக்கு. எல்லா இடத்துலையும் மெயினாக வந்து பணம் எப்படி சம்பாதிக்கலான்னு அது எல்லாத்துக்கும் வழிபடி வச்சிருக்காங்க. அவ்வளோதான். வந்துவிட்டோம் இரண்டாவது தீவு மேரூப். இது கொஞ்சம் ஆத்தென்டிக்காக கமர்ஷியல் பெருசாக இல்லாமல் நல்லா இருக்குங்க. அந்த பக்கம் பீச் சூப்பராக இருக்குது. இங்கேயும் பாருங்கள், அந்த வழக்கமான வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. பாருங்க, பனானா போட்டு, இது வாட்டர் ஸ்கூட்டர், ஜெட் ஸ்கீமாங்க. இது வந்து பேராசைலிங்கு, இது வந்து ஜெட் ஸ்கீ. ஸோ ஒன்றும் ஒரு ரேட்டு எல்லாம் வந்து 5 லட்சம். 5 லட்சம்னா எவ்வளோ? ஆஹா, ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 1500 1700 அந்த ரேஞ்சுக்கு. ரொம்ப செம காசுலேயே இருக்குப்பா. எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னா இப்போ எத்தனை பேர் டூரிஸ்ட் வருவாங்கன்னு பாருங்கள். பல கம்பெனிஸ் கூப்பிட்டு வருவாங்க இருக்க ஆளுங்க. இங்கே இவங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டோட டைப் இருக்கும். ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்டம் இருக்கும். தாய்லாண்ட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த நான் பிபி ஐலாண்டு, மாயாத்தீவெல்லாம் போயிருக்கேன். இதே மாதிரி தான் இருக்கும். Hello, my friends. Here, ஹலோ, please. யா. Okay. இங்கே பாருங்க, இது ஒரு வித்தியாசமான விஷயம் தான். இதுக்கு பேர் தான் வந்து ஹாட் பாட். எங்கே பாருங்களேன், அடுப்பு வச்சு சூடு பண்ணுறாங்க. ஹாட் பாட்டில், அதாவது சைனா, வியட்நாமு, இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து ஹாட் பாட் ஃபேமஸ். மெயினாக சவுத் கொரியா, இங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கறியையும் சீ ஃபுட்டையும் மீனையும் நம்மளே வந்து சமைச்சு சாப்பிட்ற ஒரு ஃபீலை கொடுக்கறது தான் இந்த ஹாட் பாட் வகை. எப்படி இருக்கு? ஆல்ரெடி யாரோ பிரான் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, வெந்துட்டு இருக்குது. நான் எல்லாம் ரெடியாக சமைச்சு வச்சுருப்பாங்க, எடுத்து சாப்பிட்றத நினச்சிட்டு இருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக நம்மளே சமைச்சு சாப்பிட்றது அது 2000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இது என்ன ஐட்டம்? இது போர்க்கு, இது மீன் தான். மீன் ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்காங்க. செமையாக இருக்குல்ல பார்த்தாலே. மீனும் போர்க்கு மாட்டிருக்கு, 2 விஷயம் இருக்குது. அப்புறம் ஏதோ டீயா என்னன்னு தெரியல, ஒரு ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. என்னன்னு பார்ப்போம். அந்த சென்டட் வாட்டர் இருக்குல்ல, அதே தான் ஜில்ல கொடுக்குறாங்க. அவ்வளோதான், மூலிகை தண்ணி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சாப்பிட்றதுக்கு தட்டமெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. இங்கே பாரு, இவ்வளோதான். இதிலிருந்து எல்லோரும் வந்து சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. நமக்கு அது தெரியாது. நம்ம வழக்கம் போல் ஸ்பூனே எடுத்துக்கலாம். சாப்பாடு இருக்குது, ஆம்லேட் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் என்னென்ன சீ ஃபுட் வேணுமோ எடுத்து, சீ ஃபுட்டோ காய்கறியோ நம்ம எடுத்து இதுக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஆல்ரெடி செஞ்ச ஐட்டமும் கொஞ்சம் இருக்குது. ஸோ செஞ்ச ஐட்டம் கொஞ்சம், நம்மளே செய்ய போகிற ஐட்டம் கொஞ்சம், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஹாட் பாட் லஞ்ச். மீன் போட்டுமான்னு கேட்டேன், அது அப்புறம் போடலாம் அப்படின்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரான் வெந்துட்டுருக்கு. ப்ரான் வெந்து முடிச்சக்கப்புறம் அதை போட்டுக்கலாம். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இந்த கொஞ்சம் நேரத்தில் அதை வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மசில்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் அந்த மீன், வெந்த மீன் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். அதை சாப்பிடுவோமா? Fish sauce, soy sauce, local sauce. ஓகே. Really delicious with you if you use which seafood. தேங்க்யூ. ஷூர். இது பாருங்க, இது வந்து ஃபிஷ் சாஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு வியட்நாமில், அதுவும் பியூகாக்கில். இது சாய் சாஸ், அது வேண்டாம், இனிப்பாக இருக்கும். இது வந்து ஏதோ லோக்கல் சாஸ். ஆமாம், பார்ப்போம், இதை தொட்டு பார்ப்போம். ஃபிஷ் சாஸ் பயங்கர உப்பு கறிக்குது. ஃபிஷ் சாஸ் மீன் சூப்பராக இருக்கு. ஆனால் சுட சுட நம்ம ஊர் ஸ்டைல்லையே நிறைய மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒரே ஒன்று தாங்க, கையில் எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக சாப்பிட்ருவோம் மீன்லாம். இவங்க எல்லாரும் அந்த சாப்ஸ்டிக் சாப்பிட்றாங்க, அது நமக்கு வரமாட்டேங்குது. ஸ்பூனே கஷ்டமாக தான் இருக்குது. மசாலா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லைட்டாக வந்து இந்த கடலை இருக்குதுங்க, கடலை அரைச்சி, கடலை தூள், அப்புறம் வந்து கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. இதை சமைக்கவே கூடாது, அப்படியே எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி ஏதாவது லைட்டாக தூள் சாப்பிட வேண்டியதான். இந்த பியூகாக் தீவில் மீன் வகைகள், சீ ஃபுட் எல்லாமே, மீன் வகைகள் மற்ற எல்லா சீ ஃபுட்டுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. நிறைய இந்த மசில்ஸு, அந்த சங்கு இதெல்லாம் நிறையா சாப்பிட்றாங்க. எடுத்து வைக்கிறாங்க, நம்ம வேணும் எடுத்துக்கலாம். ஒரு ப்ரான் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கடுமா இருக்குது, எடுத்துக்கலாம்.
ஸ்குவிட் கடுமா. ஓகே, கடுமா ப்ரான் ரெண்டுமே ரொம்ப வெந்துடக்கூடாது, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிரும். கரெக்டாக மீடியமாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வேக வச்சுருக்காங்க. நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் கொடுக்குறதா இந்த ஹாட் பாட்டு. சரி, இந்த சாஸ் எப்படி சாப்பிடுவோமா? ஏதோ ஸ்பெஷல் சாஸுங்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் இந்த ஃபிஷ் சாஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் லோக்கல் சாஸ். ஆமாம், நல்லாயிருக்கு. காரசாரமாக காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து வருது. ப்ரானும் நல்லாயிருக்கு. பட் எல்லாத்த விட இந்த மஞ்சத்தூள்லையும் மிளகாத்தூள்லையும் வேக வச்ச இந்த சுட சுட மீன் தான் டேஸ்ட்டு. பாருங்கள், மீனை போட்டாங்க வேக வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். என்னன்னா இது வந்து மசாலா போட்டதில்லை, அப்படியே வேக வச்சுருக்காங்க சுடுதண்ணியில். எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, ஏன்னா இது வெறும் சுடுதண்ணியில் வேக வைக்கிறது இல்லை. சுடுதண்ணியில் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, க்ரீன்ஸ் எல்லாம். அது மசாலா போட்ட மாதிரி டேஸ்ட் இல்லை. அப்புறம் நம்ம ஊருக்காரங்களுக்கு மசாலா போட்டதானே பிடிக்கும். சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அட்டகாசமான சீ ஃபுட் லஞ்சுங்க. ஆக்சுவலாக அந்த பீச்செல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும் ரொம்ப கமர்ஷியலாக இருந்தால் கூட சாப்பாடில் பட்டையை கிளப்பிட்டாங்க வியட்நாம். அது அவங்க ஸ்பெஷல் தானே. பிலிப்பைன்ஸு, மலேசியா பீச்சஸில் கொடுத்த அந்த டே டூர், இந்த மாதிரி போட் டூரில் கொடுத்த லஞ்சை விட இந்த அதுவும் லைவாக நம்மளே கண்ணு முன்னாடி அதுவும் சீ ஃபுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது பெரிய விஷயம் தான். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும். ஃபாரினர்ஸை விட நிறைய லோக்கல்ஸ் வந்திருக்காங்க வியட்நாமீஸ் இன்னைக்கு. லீவா என்னன்னு தெரில. ஓகே, வெயிட் பண்ணுவோம் நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு. கூப்பிட்றாங்க, எதுக்கு என்னமோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஆக்டிவிட்டி தான், ஃபோட்டோ தான். இங்கே பார்த்தீங்களா ட்ரோனு ரெடியாக வச்சுருக்காங்க ட்ரோனை. ஃபோட்டோகிராஃபி ஆளுக்குது, அதுக்காக உச்சபட்சமாக இருக்கு. அளவே இல்லை இவங்க அட்ராசிட்டிக்கு. ரெடி ஸ்டார்ட். அப்படியே கையாட்டிக்கிட்டே நடக்கிறாங்க பாருங்க வீடியோவுக்கு. அடக்கு கொடுவே. அவங்களுக்கு பண்ணுறது கிரேசி, நமக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணுறவங்கள வீடியோ எடுக்கிறது கிரேசி. நல்லா இருக்குல்ல இது? ஜாலியாக காமெடியா பாருங்க. அடுத்த சினிமா ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இது கொடுத்துட்டே இருக்காரு இன்ஸ்ட்ரக்ஷனு. அப்படி நடக்கிறாங்க பாருங்க கப்பில் ட்ரோனை வச்சுக்கிட்டு. ட்ரோன் சைடில் சினிமா தான். பாருங்க ரொமான்ஸா. அட்ராசிட்டி போ. பாருங்க எந்த இடத்துல ட்ரோனை விட்டு எடுக்கிறாங்க பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஆள் வா வா வா. இந்த தடவை நம்ம என்னதான் பண்ணி பார்த்துருவாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. Hey my friend, it's not your turn. Come here. Up after that. Okay. அடுத்த ஜோடி அதுக்கு அடுத்து தான் நம்மன்னு சொல்லிட்டாங்க. Tự nhiên lên, để trẻ vô nghe. Xoay, đưa tay phải lên xoay. Cho chị đứng lại. Rất là linh. Instruction கொடுக்குறாங்க. Ba đó, phải tay chào. Wow. பாய் சொல்லியாச்சு, அவ்வளவுதான். Amazing, good job, hết tiền. Okay, done. Now it's your turn, bro. இது மை டர்ன்பா. போயிடலாம்ப்பா. என்னதான் பண்றாங்கன்னு பாத்துருவாங்க. Take a walk slowly on the beach. Okay. Do anything make you happy. Okay. Don't care about us, about me, or anyone. Okay. Perfect. Okay. Do until you listen, you heard my voice. Okay. Finish. Okay. 1, 2, 3, action. அவ்வளவுதாங்க. இது ஜாலியா நடக்கும். இத பாத்துட்டு. Say hi to the drone, bro. Okay, drone இது பண்ணிடுவாடா. 1, 2, 3. Wow. சூப்பர்பா. அப்படியே தூரமா போய் எடுக்குது பாருங்க நம்மள. அவ்வளோதான், நம்ம டேன் முடிஞ்சது. வர சொல்லிட்டாங்க, போலாமா? ஐயோ இந்த அட்ராசிட்டியில் நம்மளும் ஈடுபடுத்திட்டாங்க. பட் என்னதான் இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நின்னேன். நமக்கு அந்த மாதிரி இது பண்ணுறதுல சேஷ்டைகள் பண்ணுறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு ஜாலி இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கான ஜாலியாக இருக்குது இவங்க பண்ணுறது. அவ்வளோதான். அப்படியே ஒவ்வொரு குரூப்புக்காக இந்த இது எடுக்க போகிறாங்க. நம்ம அப்படியே அந்த பக்கம் போவாங்க. ஆக்சுவலாக வியட்நாமீஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கிரேசி தான். பட் இது உச்சபட்ச கிரேசியாக இருக்குது. அது ட்ரோனை வச்சுட்டு சினிமா மாதிரி ஆக்ஷன்லாம் காட்டி எடுக்கிறது நமக்கு சிரிப்பாக இருக்குது. மூணாவது தீவு வந்துட்டு ஸ்னார்க்லிங் தீவு. இங்கே தண்ணி சூப்பராக இருக்குது பாருங்களா, பச்சை கலரில்.
இந்த பக்கம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்னார்கல்ஸ். போய் அடித்து பார்ப்போம். பிலிப்பைன்ஸ் அடிச்சது வியட்நாமில் முதல் முறையாக ஸ்னார்கலிங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துடலாம். Chị cảm thấy có chật lắm không? Có đau lắm không? San hô, đứng trên san hô, san hô. ஸ்னார்கலிங் முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் தான் எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த கால் இதாக இருக்கிறதுனால ஒழுங்கு எடுக்க முடியல. ஓரளவுக்கு ஸ்னார்கல் பண்ணேன். மீன் கலராக இருந்தது. பட் ஆனால் அவங்களுக்கு கோரல்ஸ் வந்து நிறைய டெட் ஆகிடுச்சுங்க. கலர்ஃபுல்லாக இல்லை, நம்ம பிலிப்பைன்ஸில் பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ ஸ்னார்கலிங் முடிச்சுட்டு கடைசி தீவோட ஸ்டாப் வந்துட்டுங்க. மாங்டே தீவு இது, ஹான் மாங்டே. இங்கே ஒரு 1/4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க இந்த தீவில். சும்மா அப்படி ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் போட்டுக்கு வந்துடணும். அப்புறம் அவ்வளோதான். ஆக்சுவலாக 3 தீவு, இது 3வது தீவு, ஒரு ஸ்னார்கலிங் ஸ்பாட். மொத்தம் 4 இது இடமாட்டு இருக்கு. அந்த ஸ்னார்கல் ஒழுங்காக சரியா இல்லைங்க. தண்ணி உள்ளே போயிட்டே இருந்தது. அதனால் இதை கையில் பிடிச்சிட்டு பண்ண முடியல கரெக்டாக. அதனால தான் வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு, அண்டர் வாட்டர் வீடியோ எடுத்துகிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ளோட்டர் வேறு நம்மகிட்ட இல்லை, அது கரெக்டாக ஃபிட் ஆக மாட்டேங்குது. அதனால் கையிலேருந்து தெரியாமல் நழுவிருச்சுன்னு நீங்கள் கோப்ரோ கீழே போயிடும், அப்புறம் எடுக்க முடியாது. டோட்டல் வீடியோஸ் எல்லாமே SD கார்டில் தான் இருக்குது, ஸ்பாயில் ஆயிரும். அதனால் நான் அதை இழக்க விரும்பலை இவ்வளோ தூரம் எடுத்ததை. அதனால் சரி ஓகேன்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதனால் உங்களுக்கு மேபி லைட்டாக தான் பார்த்துருக்க முடியும் ஸ்னார்கலிங் அந்த அண்டர் வாட்டர் வீடியோஸு. பட் பரவாயில்ல விடுங்க, அதை ஃபிலிப்பைன்ஸில் இஷ்டத்துக்கு பார்த்தாச்சே. பட் ஆனால் கோரல் ரீஃப்ஸ் அந்தளவுக்கு இல்லைங்க, ரொம்பவும் சுமார். ஃபிஷ்ஷஸ் நல்லா இருந்தது கலர்ஃபுல்லாக. கோரல்ஸ் வந்து அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இல்லை, எல்லாம் டெட் ஆயிடுச்சு மோஸ்ட்லி. அப்படியே ஒரு மினி தாய்லாந்து மாதிரி தான் இருக்குது. என்ன தாய்லாந்து இன்னும் கொஞ்சம் பீச் அக்வா கலரில் இருக்கும். மற்றபடி புக்கட்டு, கிராபி, கம்போடியாவில் உள்ள கோராங்க எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. பிலிப்பைன்ஸ் நம்ம பார்த்தது எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக, ஒரு ரொம்ப தனிமையாக, ரிமோட்டாக இருந்தது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அவ்வளோ கமர்ஷியல். இங்கே சும்மா அப்படியே நடந்துட்டு ஒரு 10 நிமிஷம் என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து போய் போட் ஏற வேண்டியதுதான். ஓகேங்க, கூப்பிட்டாங்க. இங்கே ஒரு 10 நிமிஷம் தான். ஸ்னார்கலிங் நிறைய டைம் கொடுத்தங்காட்டி இங்கே கொஞ்சம் டைம் தான். ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஸ்னார்கலிங் பண்ணாதவங்களே இறக்கி விட்டு போயிருந்தாங்க. அதனால் அவங்க தான் மெயினாக. நமக்கு சும்மா ஒரு 10 நிமிஷம் தான். இதுதான் வந்து லாங்கஸ்ட் கேபிள் கார் இந்த வேர்ல்டு. கடல் வழியாக போகிறதுல இதுதான் உடனே வந்து நீளமான கேபிள் கார் போகிறது. 1/2 மணி நேரம் போக மாட்டேங்குது கேபிள் கார்லேயே. சூப்பராக இருக்கும். பட் நம்ம போக போகிறதில்ல. அவ்வளோதான், வந்தாச்சு. நம்மளோட ஹார்பருக்கு வந்தாச்சு. கடைசி பிளேஸ். மணி 4 போகுது. கொண்டு விட்டுட்டாங்க. 9:30 மணிக்கு ஆரம்பித்த பயணம் 4 மணிக்கு கொண்டு விட்டாங்க. தேங்க்யூ. You're welcome, bro. தேங்க்யூ. Yeah. You have to say namaste. நமஸ்தே, வணக்கம், நன்றி. நன்றி. தேங்க்யூ. பிலிப்பைன்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் சாப்பாடு ஆனால் இதில் பிரமாதம். பிலிப்பைன்ஸ் வந்து ஆவரேஜாக இருந்தது சாப்பாடு. இங்கே அட்டகாசம் பண்ணிட்டாங்க. லைவ் சீ ஃபுட்டு, அதுவும் ஹாட் பாட்டில் போட்டு தக்கன்னு கொதிக்க வைக்க நம்மளே பண்ணி சாப்பிட்றதுங்கிறது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. மற்றபடி தீவுகள் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிலிப்பைன்ஸில் எப்பேற்பட்ட அழகான பீச்சஸ்லாம் பார்த்தோம். இங்கே ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகி எல்லாம் தண்ணியெல்லாம் கலங்கி போய் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஒரு சில இடங்கள் சூப்பராக இருந்தது. இருந்தாலும் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான். ஓகே, மேபி ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு, புதுசாக இந்த மாதிரி தீவுகள் பார்க்குறவங்களுக்கு அட்டகாசம் பயங்கரமாக தெரியலாம். பட் நம்ம நிறையா இதை விட சூப்பரான இடங்கள்லாம் பார்த்தங்காட்டி நமக்கு வந்து கொஞ்சம் இது வந்து சுமாராக தெரியுது. வேற ஒன்றும் இல்லை. இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த எபிசோடு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இவங்களோட கிரேசினஸை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வியட்நாமீஸ் வளைச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த எல்லா விஷயத்தையும். ஓகே, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் உடனே பண்ணிடாதீங்க. ஒரு 4-5 வீடியோ பார்த்து நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. நன்றி, பாய்.